கடந்த வாழ்க்கை தனுசுக்கு பார்த்தா வேலை போயிருக்கோம், நிறைய வேலை போயிருக்கோம், தொழிலில் பிரச்சனை வந்திருக்கும், லக்னம் அடிவாங்க. லக்னம்னா நம்ம ஓகேங்களா, லக்னம் அடினா உடல் மனம் சார்ந்த சோர்வு. இனி வரக்கூடிய கோச்சார குரு வேலை, தொழில், வெளிநாடு, சரிங்களா, எல்லாத்தையுமே தரப்போகிறாரு. தனுசுக்கு ஓரளவு பொருளாதாரத்தை ஸ்டேபிள் பண்ணி விட்டுருவார். ஏன்னா அயன சயன போகம் தாம்பத்தியம்ங்கிற இடத்துல குருவுடைய பார்வை வந்து விழுகும்போது, அதாவது தூக்கம் வரும். இவ்வளோ நாள் தூக்கம் இல்லாமல் இருந்திருக்காங்க, இனி வேலையும் ஓடும். திருமணம் குழந்தைக்காக பார்த்துட்ருக்காங்கன்னா நடக்குமா? நடக்கும். ஃபேவராக சொன்னோன்னா ஓகே நடக்கும். ஏன்னா 12 அப்படிங்கிறது அயன சயன போகம். அப்படி இருக்கும்போது குரு பகவான் அதை தந்துடுவார். தனுஷ் ராசினியர்களுக்கு குரு பயிற்சி டைமில் குரு என்னெல்லாம் நன்மைகள் செய்ய காத்திருக்கார்? கடந்த ஒரு வருஷ காலமாக கடந்த வாழ்க்கை தனுசுக்கு பார்த்தா வேலை போயிருக்கோம், நிறைய வேலை போயிருக்கோம், தொழிலில் பிரச்சனை வந்திருக்கும், லக்னம் அடிவாங்க. லக்னம்னா நம்ம ஓகேங்களா, லக்னம் அடினா உடல் மனம் சார்ந்த சோர்வு. இனி வரக்கூடிய கோச்சார குரு மட்டுமே, மற்ற கிரகங்களை சொல்லலை, கோச்சார குரு. இப்போது மிதுனத்துலேருந்து கடகத்துக்கு ஃபுல் பவரோட வரக்கூடிய குரு வந்து வேலை, தொழில், வெளிநாடு, சரிங்களா, எல்லாத்தையுமே தரப்போகிறாரு. குடும்பத்தை வந்து ஸ்ட்ராங் ஆக்க போகிறாரு ஓகேங்களா. ஏன்னா 2, 4, 12 வெளிநாடு, 2 வேலை. ஸோ வெளிநாட்டில் வேலை ஓகேங்களா. 12 பரதேசம்னு சொல்லுவோம். பரதேசம்ங்கிறது அது ஒரு வார்த்தை, வெளிநாடு, வெளியே போகிறது. 2ங்கிறது வேலை ஓகேங்களா. இன்னொன்று, நான் மட்டும் தனியாக இருக்கேன், அப்ராடில் இருக்கேன், என் குடும்பத்தை கூட்டிகிட்டு வரல. 2 குடும்பம், 12 வெளிநாடு. ஸோ வெளியே போயிடலாம் ஓகேங்களா. 4ங்கிறது ப்ராப்பர்ட்டி சம்மந்தப்பட்ட வேலை அமையும். வீடு மனை வாகனம் சம்மந்தப்பட்ட வேலை அமையும். சிவில் இன்ஜினியர்ஸ் ப்ராஃபிட்டபுளாக இருப்பாங்க. இந்த மாட்டு தீவனம் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அது அந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணவங்க போன வருஷம் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. இனிமேல் அதில் ப்ராஃபிட் உண்டு. வெளிநாட்டு வர்த்தகம் நல்லாயிருக்கும். கடல் கடந்து போய் நான் பிஸ்னஸ் பண்ணுறேன், இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறேன், எவ்ரிதிங் நல்லாயிருக்கும். உணவு சம்மந்தப்பட்ட துறை நல்லாயிருக்கும். தனுசுக்கு ஓரளவு பொருளாதாரத்தை ஸ்டேபிள் பண்ணி விட்டுருவார். ஏன்னா அயன சயன போகம் தாம்பத்தியம்ங்கிற இடத்துல குருவுடைய பார்வை வந்து விழுகும்போது அதாவது தூக்கம் வரும். ஓகே, இவ்வளோ நாள் தூக்கம் இல்லாமல் இருந்திருக்காங்க, இனி வேலையும் ஓடும், தூக்கமும் வரும், வீடு மனை வாகனம் அமையும், வேலையில் இருந்த பிரச்சனை கிளியர் ஆகிடும். ஏன்னா போன ஒரு வருஷத்தில் வேலை போனவங்க வேலையில் பிரச்சனை அனுபவிச்ச தனுசு நிறையா. இனி வரப்போகக்கூடிய இந்த ஒரு வருஷ காலகட்டம் ரொம்பவே நிம்மதியாக இருக்கு. சூப்பர் மேம், சூப்பர். இந்த டைமில் வந்து தொழில் தொடங்க போகிறாங்க அப்படின்னா தொடங்கலாம், தாராளமாக தொடங்கலாம். இப்போ டியூஷன் சென்டர், டீச்சிங் ரிலேட்டடான தொழில் தாராளமாக தொடங்கலாம். மெடிசின் சம்மந்தப்பட்ட மருந்து ஃபேக்ட்ரி, இல்லை வந்து மருத்துவர்கள், ஹையர் ஸ்டடீஸ் பண்ண போகிறேன், எல்லாமே பண்ணலாம். செப்பல் ஷாப் பண்ண போகிறேன், வேறு என்ன பியூட்டி ஐட்டம்ஸ் பண்ண போகிறேன். அண்ட் தென் மைனிங் துறையெலாம் நல்லாயிருக்கும். சனியுடைய அழுக்கு வாகனம் நல்லாயிருக்கும். க்ளீனிங், அந்த இரும்பு, பழைய இரும்பு, பிளாஸ்டிக்ஸு, அந்த மாதிரியான தொழில் தொடங்குறேன் அப்படின்றவங்களும் நல்லாயிருக்கும். மேன் பவர் ஏஜென்சி, ஓகே, அதெல்லாம் சூப்பராக இருக்கும். சூப்பர். இப்போ திருமணம் குழந்தைக்காக காத்துட்ருக்காங்கன்னா நடக்குமா? நடக்கும். ஃபேவராக சொன்னோன்னா ஓகே நடக்கும். ஏன்னா 12 அப்படிங்கிறது அயன சயன போகம். அப்படி இருக்கும்போது குரு பகவான் அதை தந்துடுவார். கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணி நடந்தாலும் திருமணம் உண்டு, தடை இல்லைன்னு சொல்லுவோம். திருமணம் தடை இல்லை, அதாவது 100% திருமணம் நடந்துடணும் இல்லை, அதே நேரத்தில் தடையும் இல்லை. குரு பகவான் தடையும் பண்ணலை உங்களுக்கு. ஸோ திருமணம் உண்டு. அது கொஞ்சம் ப்ராஃபிட்டபுளாக இருக்கும். அதாவது வரப்போகிற மனைவி பொருளாதாரம் பண்ணுற மனைவியாக வருவாங்க. வரப்போகிற வாழ்க்கை துணை மனைவியோ கணவரோ நல்ல பொருளாதாரத்தில் வருவாங்க. இல்லை வேலை இல்லை அப்படின்னு சொன்னாக்கா அவங்க மாமனார் வீட்டு ப்ராப்பர்ட்டி, டவுரி, அதிலலாம் நல்ல ப்ராஃபிட்டபுளாக அமைஞ்சிடும். இல்லை மாப்பிள்ளை உங்களுக்கு நான் பிஸ்னஸ் பண்ணித்தரேன்னு மாமனார் பண்ணி தருவார். பொதுவாகவே தனுசுக்கு வாழ்க்கை துணை வீட்டு சைடு கொஞ்சம் ஒரு அதிருப்தி இருக்கும். கணவன் வீட்டு சைடோ மனைவி வீட்டு சைடோ எனக்கு ஒரு அதிருப்தி இருக்குது அப்படின்னு சொல்கிறது தனுசு ராசிக்காரவங்க ஒரு 60% பேர். ஏன்னா பாதகாதிபதி வீடு 7ஆம் வீடு வந்துடுது இல்லையா, அதனால அந்த அதிருப்தி இருக்கும். அது இந்த ஒரு வருஷ காலத்தில் பிரிஞ்ச மாமனார் மாமியாரோட சேர்றது, மச்சினனோட சேர்றது, இதெல்லாம் நல்லாயிருக்கும் தனுசுக்கு. ஓகே, தனுஷ் வந்து ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் எதுமா? தனுசு ரொம்ப கவனமாக இருக்கணும்னா எங்கர் சிப்ளிங், அப்புறம் பூர்வீக இடம், அந்த மாதிரி விஷயங்கள் வந்து கையை விட்டு போகிறது, இல்லை சிக்கலுக்குள்ளே போக போகிற நேரங்கள், சரிங்களா. அடுத்து வந்து நம்ம உடம்பையும் கொஞ்சம் வந்து பார்த்துக்கணும். அண்ட் தென் இஎன்டி பிரச்சனைகள் வரும். மேல் வயிறு பிரச்சனை, இரைப்பை, கேல் பிளாடர், அந்த மாதிரி விஷயங்களை தனுசு வந்து செக் பண்ணிட்டு இருக்கணும். யாரையும் நம்பக்கூடாது. இந்த நேரத்தில் பார்ட்னர்ஷிப் வேண்டாம், ஃப்ரெண்ட்ஷிப்பும் வேணாம். அதிக ஃப்ரெண்ட்ஷிப் வேணாம், பார்ட்னர்ஷிப்பும் வச்சுக்க வேணாம். புது பிஸ்னஸ் தொடங்குறீங்கன்னா இண்டிவிஜுவலாக தொடங்குங்க, பார்ட்னர்ஷிப் தனுசுக்கு வேண்டாம். ஓகே, தனுஷ் ராசி வந்து வழிபடக்கூடிய தெய்வம் இல்லை வந்து இந்த பரிகாரம் பண்ணுங்க தடையெல்லாம் நீங்கிறோன்னா என்ன விஷயம் பண்ணுங்க? தனுசு ராசிக்கு காவல் தெய்வங்கள்,
ஓகே. உக்கிர தெய்வங்கள் தைரியமாக ஆஞ்சநேயர், வாராகி அம்மன் வழிபாடு இதெல்லாம் பண்ணலாம். சனிக்கிழமை வடமாலை சாத்தலாம். சனிக்கிழமை கோயிலுக்கு வர்ற அன்பர்களுக்கு ஏதாவது டொனேட் பண்ணலாம். அண்ட் தென் என்னென்னா டியூஷன் வந்து ஃப்ரீயாக எடுக்கலாம். படிப்பு சம்மந்தப்பட்ட எல்லாமே தனுசு பண்ணலாம். தனுசுனா பெரிய டீச்சர், அதாவது காலேஜ் ப்ரொஃபஸர் அப்படி சொல்லுவோம். குரு பகவான் தானே, குரு இப்போ வந்துட்டார். தன் வீடு சொந்த வீடு தனுசு ராசிக்காரவங்க, அதனால எதுவும் பண்ண மாட்டாருன்னு சொல்ல முடியாது. ஓகே. அவர் குரு சுயசாதகத்தில் எங்கே இருக்காரு அப்படின்றதெல்லாம் பார்த்து தான் வந்து நம்ம பலன் சொல்லணும். தனுசு ராசிக்காரவங்களுக்கு பொதுவாகவே ஒரு அறிவுரை சொல்லக்கூடிய குணம் இருக்கும். எல்லாருக்கும் உட்காந்து நல்லா அட்வைசர்ஸாக இருப்பாங்க. மேடை பேச்சாளர்கள் நிறைய தனுசு குருவுடைய ஆதிக்கம் உள்ளவங்க தான் மேடை பேச்சாளர்களாக ஆக முடியும். அது மாதிரி நல்ல விஷயங்களை 4 பேருக்கு சொல்லிகிட்டே இருங்க. அப்புறம் வந்து ஆன்மீக உபதேசங்கள் பண்ணலாம். ஆன்மீகம் ரிலேட்டடாக எல்லாமே கற்றுக்கலாம், படிக்கலாம். 4 பேருக்கு உதவி அண்ட் தென் அறிவு சார்ந்த உதவி, உணவு அந்த மாதிரி இல்லாமல் அறிவு சார்ந்த உதவி, எஜுகேஷன் ரிலேட்டட் ஹெல்ப் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகேம்மா, சூப்பர்மா.